வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா கரம் மசாலா பண்ண போகிறேன். நான் எப்படி என் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறேனோ அதை தான் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நான் என்னென்ன அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வறுக்கணும்னு சொல்லிடுறேன். ரொம்ப மைல்டாக தான் வறுக்கணும். இங்கே பாருங்கள், தனியா 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன் டேபிள் ஸ்பூனில். மற்றது எல்லாமே உங்களுக்கு 3/4 ஸ்பூன் தான் எடுக்கணும். 3 ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூன், இல்லைன்னா அரை ஸ்பூன், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், தனியா 3 ஸ்பூன்னா பிரிஞ்சி இலை ஒரு 3, அப்புறம் சீரகம் அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், கொஞ்சமாக கிராம்பு 1/4 ஸ்பூன், அப்புறம் இந்த அன்னாச்சி பூ அது கொஞ்சம் நசுங்கி எடுத்து அன்னாச்சி பூவும் ஒரு 3 பூ போட்டுக்கலாம். இது சுக்கு, இது மராட்டி மொக்கு, அதுவும் ஒரு 4, அப்புறம் ஏலக்காய் மாத்திரம் கொஞ்சம் ஒரு 6-7 போட்டிருக்கேன். மிளகு மாத்திரம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன், அப்புறம் ஜாதி பத்திரி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆனால் இந்த சுருள் பட்டைன்னு கேட்டு வாங்கிக்கணும். பட்டை மாத்திரம் சுருள் பட்டைன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக திக்காக இருக்கிற தோல் வாங்காதீங்க, அது டேஸ்ட் இருக்காது. இந்த சுருள் பட்டை நல்லா இப்படி இவ்வளோ பெரிய பட்டை எடுத்து உடச்சி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கூட இருந்தால் கூட ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக சின்னமன் உங்களுக்கு இந்த முட்டி வலிக்கெலாம் ரொம்ப நல்லது இது. அதனால் நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா முட்டி வலிலாம் அவ்வளோ வராது. ஸோ நான் இப்போ திருப்பியும் சொல்லிடுறேன். கொரியாண்டர் சீட்ஸ், cumin சீட்ஸ், பே லீஃப், ஸ்டார் அனீஸ், இல்லைன்னா சொல்கிறேன், ஸ்டார் அனீஸ், கார்டமம், மராட்டி மொக்கு, பெப்பர், ஜாதி பத்திரி, சின்னமன், அவ்வளோதான். இது தெரிஞ்சது நான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச பேரை சொல்லிட்டேன். இப்போ இதெல்லாம் இதில் மிளகா நீங்கள் போட்டுக்கிறதா இருந்தால் 2 சப் மிளகா போட்டுக்கலாம். ஆனால் நான் மிளகா போட்டு வறுக்க மாட்டேன். நான் எப்படி பண்ணுறேனோ அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கரம் மசாலா நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ, மசாலா பொடி போடுறீங்களோ அது எல்லாத்துக்குமே இதை போடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எதாக இருந்தாலுமே கடைசியில் தான் போடணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் வறுத்துட்டு பொடி பண்ணோன்னா சூப்பரான கரம் மசாலா ரெடி ஆகிடும். பன்னீர் பட்டர் மசாலா எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்திலாம் பண்ணுறோம்ல, அதில் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு பதிலாக இந்த கரம் மசாலா பொடியை கூட 2 ஸ்பூன் போட்டு நான் பூரி பண்ணுறது, சப்பாத்தி பண்ணுறதுலாம் பண்ணுவேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் அந்த வேரியேஷன்ஸ் தான் சொல்கிறேன். உங்கள் சாய்ஸ், நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றது. நான் இப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதில் மாத்திரம் ஒன்று பார்த்துக்கோங்க. தனியா மாத்திரம் கொஞ்சம் பேஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். இதெல்லாம் 1 ஸ்பூன்னா அது 1:3, அவ்வளோதான். மற்றதெல்லாம் இந்த மிளகும் அதே மாதிரி கரெக்டாக இருக்கணும். 1 ஸ்பூன்னா 1 ஸ்பூன் இருக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதெல்லாம் நீங்கள் மைல்டாக, அதாவது சிம்மில் பொறுமையாக தான் வறுக்கணும். வாசனை வரணும். அப்படி இல்லைன்னா வெயிலில் 2 நாள் காய வச்சுட்டு வறுத்தீங்கன்னா 2 மினிட்ஸில் வறுத்துடலாம், நல்ல வெயிலில். ஸோ இது எல்லாத்தையும் நான் அப்படியே போட்டுறேன். இதில் இந்த ட்ரை ஜிஞ்சர் போட்டிருக்கேன், எல்லாம் சுக்கு, அது உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் நான் கம்பல்சரியாக போடுவேன். இப்போ பாருங்கள், நம்ம சிம்மில் வச்சு தான் வறுக்க போகிறோம். ஆக்சுவலாக ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த பே லீஃபில் பார்த்தீங்கன்னா அதில் இல்லாத ஐட்டமே கிடையாது. மெக்னீஷியம், பொட்டாசியம், ஈவன் கால்சியம் கூட இருக்குது. அதுக்கப்புறம் அதே மாதிரி கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்துக்கோங்க, பெப்பர் எடுத்துக்கோங்க. எல்லாமே நான் சமைக்கும்போது ஒவ்வொருத்தரோட ப்ராப்பர்ட்டியும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நான் சும்மா போர் அடிக்க வேணாம். ஒன்று எக்ஸ்ட்ரா இது இந்த சின்னமன் இருக்குல்ல, பட்டை, சுருள் பட்டை, அது மாத்திரம் நீங்கள் வெயிலில் தேங்காய் எண்ணெயில் போட்டு ஒரு 5-6 நாள் வச்சுட்டு அந்த ஆயிலை நீங்கள் காலில் தடவிண்டா கூட பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு முட்டி வலி சூப்பராக ஆகிடும். அது ஒரு லூப்ரிகண்ட் மாதிரி வேலை செய்யும். ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இந்த வாசனை சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மசாலா பொடி கண்டிப்பாக கேட்பாங்க, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, காயெல்லாம் ஃப்ரை பண்ணுறோம்ல, ஷாலோ ஃப்ரை, அதுக்கெல்லாம் இது போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ரொம்ப வெங்காயம், பூண்டு அதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டு சம்டைம்ஸ் சில காய்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். அதனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சுக்கணும், மைல்டாக இருக்கணும் ஹீட்டு, ஆனால் கைவிடாமல் வறுக்கணும், வாசனை வரணும், ஆனால் எதுவும் தீயக்கூடாது. இவ்வளோ தான், சரிங்களா? நான் வறுத்து முடிச்சுட்டு பொடி பண்ணி உங்களுக்கு காமிக்கட்டுமா? சரி, பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா
இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இதில் போடுறேன் பார்த்துக்கோங்க. இந்த நைஸ் தான் இருக்கும், நல்ல நைஸ் தான். இன்னும் நைஸாக வேணும்னா நீங்கள் ஒரு ஜல்லடையில் ஜலிச்சுட்டு திருப்பியும் ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா ரொம்ப நைஸ் பவுடராகவே கிடைக்கும். பட் இப்படியே யூஸ் பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா அரைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், 100 தனியாக்கு எல்லாம் 50 கிராம் போட்டுக்கோங்க. ஆனால் இது மாத்திரம் என்ன கம்மியாக போட்டுக்கோங்க. சுக்கு கம்மியாக போட்டுக்கோங்க. கிராம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏலக்காவும் அதே மாதிரி ஒரு 10 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இலை வந்து 4-5 இலை போட்டுக்கோங்க. அதான் பே லீஃப். அப்படி அரைச்சா நீங்கள் நல்லா 1 மாதம் 2 மாதம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் பிரியாணி பண்ணால் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன இதில் வந்து 2 இல்லை, கசகசா இல்லை, கருஞ்சீரகம் இல்லை, மற்றபடி இது எல்லாமே இதில் இருக்குது. இப்போ நம்மளோட சுவையான கரம் மசாலா ரெடி ஆகிடுது. ஈவன் நீங்கள் இது பிரிஞ்சிக்கு அப்புறமா என்ன பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் கூட போட்டுக்கலாம். அதே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். என்ன நீங்கள் தண்ணியில் போட்டுக்கோங்க, இல்லை கடைசியில் போடுங்க. அப்போ வாசனை ரொம்ப ரிட்டைன் ஆகும், ரொம்பவும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த பொடி நான் பண்ணுறது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். அதனால் நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள், எதுக்கு நல்லா இருந்தது அப்படின்னும் சொல்லுங்கள். இப்போது நம்மளோட மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன, ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.